கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னிராசி அன்பர்களுக்கு ஏன் இன்னும் இந்த நிலை, ஏன் இவ்வளவு பிரச்சனை என்ற புதிய தலைப்புல நாம் பேசி வருகிறோம். 12 ராசிகளுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு ஏன் இன்னும் இந்த நிலை அப்படின்னு சொன்னோம்னா, கடந்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துல பயங்கரமான பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. என்ன சுவாமி நீங்க இப்படி சொல்றீங்க, எப்பவுமே கன்னிராசி அன்பர்களுக்கு கண்ணீர் கதை தானே அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டுட்டே இருக்கிறீங்க, எனக்கு தெரிகிறது. பட் கன்னிராசி பயங்கரமான அதிருஷ்டமான ராசி. எப்படி என்றாலும் அது உங்களுக்கு சொல்றேன். ஆனா சமீப காலமா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துல பயங்கரமான கஷ்டங்கள் அவங்க சந்திச்சுட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, பூர்வ புண்ணியத்துல சனி பகவான் 5ஆம் வீட்டுல பலமா இருக்கும்போது, ஏன்னா அவர் தான் 2.5 ஆண்டு உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஆண்டு கிரகம். அவர் 2.5 ஆண்டு இருக்கும்போது 5ஆம் பாவத்தில் இருக்கும்போது நமக்கு நல்ல யோகம் கொடுத்துட்டு இருந்தாரு. திடீர்னு அவர் என்னாரு, கடந்த சனி பயிற்சியில 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. 6ஆம் இடத்துக்கு போனதுல நமக்கு வில்லங்கமே ஏற்பட்டுச்சு. நிறைய பேர் கேட்கலாம், சுவாமி 6ஆம் இடம் சனி பகவானுக்கு உகந்த இடம் இல்லையா? உகந்த இடம்தான், இருந்தாலும் அது செட் ரைட் ஆகிறதுக்கு நமக்கு டைம் எடுத்துக்கிச்சு. 6ஆம் இடம் அதாவது 5க்குரிய பூர்வ புண்ணியாதிபதி 6ஆம் இடத்துக்கு போயிருக்கிறான். ஏன்னா சனி பகவான் கன்னியா லக்னத்துக்கு என்னென்ன ஆதிபத்தியங்கள் பெறுகிறாரு, 5 அதாவது பஞ்சம திரிகோண ஆதிபத்தியம் சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல், அதாவது ஒரு சுபர். கன்னியா லக்னத்தை பொறுத்த வரை சனி பலமா உட்காந்துட்டாருன்னா ராஜயோகம் பண்ணிடுவாருன்னு அர்த்தம். அவர் பலமா உட்கார வேண்டும். ஸோ 6ஆம் இடம் அதுக்கு சம்பந்தப்படுது. அப்ப என்ன ஆயிடுது, நமக்கு ஒரு டவுட் வருது. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், 6ஆம் இடம் சத்ரு ரோகருணஸ்தானம். இந்த ரெண்டும் சேர்ந்ததுனால ஒரு மத்தியம பலனை கொடுத்து நம்மளை ஏதாவது கெடுத்து விடுவாரா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் எப்பவுமே கன்னிராசி நம்மளுக்கு. ஆக சனி உங்க ஜென்ம ஜாதகத்துல அமருகின்ற நிலை பொறுத்து தான் அவன் யோகம் செய்வான். இப்ப என்ன ஆயிடுச்சு, 5ல் இருக்கும்போது பாருங்க உங்களுக்கு சூப்பரா இருந்திருக்குது. சனி 5ல் உட்காரும் போது, அதாவது மகரத்துல உட்காரும் போது ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது கொரோனா பிரச்சனைகள், இந்த மாதிரி ஒரு முடக்கம், தொழில் முடக்கம் இதெல்லாம் ஏற்பட்டாலும் கூட வருமானத்துக்கு உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம பண்ணிருக்கு. இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்லது பண்ணியிருக்குது. ஆனால் 6ல் போனதுக்கு அப்புறம் இன்னும் சிறப்பான பலன் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அங்கே என்ன பண்ணிட்டான், 6ஆம் வீட்டினுடைய வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டான். 6ஆம் வீட்டு வேலைன்னு என்ன, ஆக்சுவலி 6ஆம் இடம்ன்றது வெற்றி ஸ்தானம். அங்கே என்ன பண்ணிட்டா, சம்பந்தம் இல்லாத எதிரிகளை தலை தூக்கிட்டா, சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் உருவாக்கிச்சு. நம்மளுடைய மன நிம்மதி கெடுக்கிறதுக்கானே சிலர் அங்கே உருவாக்கப்பட்டார்கள். சில சம்பந்தம் இல்லாத வழக்குகள் ஜூடிக்கப்பட்டன. சில சம்பந்தம் இல்லாத பல பிரச்சனைகள் கண் முன்னே தோன்றி கவலைக்கு நம்மளை ஆளாக்கியது. இதுதான் விஷயம். இதன் விளைவாக உத்தியோகத்தில் பங்கம் ஏற்பட்டது, செய்யும் தொழிலில் பயங்கரமான நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்குது, எதிர்பாராத ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கிறோம். சில சமயத்தில் பணம் பற்றாக்குறை ஏற்பட்டு கடன்கள் வாங்கி கடன்களை கட்ட முடியாமல் அந்த கடன்களை அடக்கிறதுக்காக மேலும் மேலும் கடன்களை வாங்கி கடனாளியாகி இடத்தை விட்டு இடம் மாறக்கூடிய சூழ்நிலையே ஏற்பட்டிருக்கிறது. இது சனி பகவான் தந்தது. அடுத்து எதுக்கு இப்படி நடக்கணுங்க, கன்னிராசி நமக்கு சூப்பரான, ஏன்னா கன்னியா லக்னத்துக்கு புதன் பயங்கரமான கன்னியா ராசிக்கு என்னாவே நம்ம கன்னியா ராசிக்கு பொறுத்தவரை கன்னிராசி அன்பர்களுக்கு புதன் பலம். புதன்னா புத்தி இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு சுகமா சுபிச்சமா கொடுக்கறதுக்கு பக்கத்துல 2ஆம் வீட்டுல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. நமக்கு என்னங்க கவலை, எளிதாக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் மிதுன ராசி கன்னிராசி அன்பர்களுக்கு எப்பவுமே உண்டு. ஏன்னா இது சௌமிய கிரகங்களோட செல்லக்கூடிய இது. இங்க பெரிய நமக்கு கரட முரடான வாழ்க்கைகளே வராது, ஈஸியான ஒரு வழி. ஏன்னா 2ஆம் வீடு சுக்கிரன் வீடு, லக்னம் புதனும் சௌமிய கிரகம், 2 சௌமிய கிரகங்களே வெரி வெரி குவிக் பிளானட், சீக்கிரமா தொழில். அது இல்லாம கன்னிராசி நம்மளுக்கு இன்னொரு மிகப்பெரிய அதிருஷ்டம் என்னன்னா, எந்த லக்னத்திலையும் ராசிலையும் உச்சம் பெறக்கூடிய கிரகம் இருக்காது.
தன்னுடைய சொந்த ராசிலேயே அவன் உச்சம் பெறுகிறார். ஆக 3 வகையான பலம் வந்து புத பகவான் பெறுகிறார். இங்க என்ன பலம்னா உச்ச பலம் பெறுகிறார், ஆட்சி பலம் பெறுகிறார், மூலத்திரிகோண பலம் பெறுகிறார். அப்போ 3 பலங்கள் எப்போ அவரை பெறுகிறாரோ 3 வகையான சிறப்பு வந்து உங்களுக்கு அவர் தருகிறார். என்ன சிறப்புன்னா பேச்சு வழியிலும் பயங்கரமான ஒரு யோகத்தை தருகிறார். 2வது வந்து உங்களுக்கு வந்து 10 கூடியவர் தொழில் ஸ்தானாதிபதியில் தொழில் வழி உயர்வு தருகிறார். அது மட்டும் இல்லாமல் கல்விக்கு அவர் தான் காரக்கனாக இருக்கிறதுனால கல்வி வகையில் வந்து பயங்கரமான உயர்வு தருகிறார். ஒரு பத்ரயோகம் போன்ற ஒரு, அதாவது வந்து விஸ்வத்தை ஆளக்கூடிய ஒரு யோகம், பிரபலமான யோகங்கள், அதாவது நிபுண யோகம், புதாதித்ய யோகம், இது போன்ற லட்சுமி நாராயண யோகம் போன்ற பயங்கரமான யோகங்கள் வந்து இந்த புத பகவான் தருகிறார். நான் என்ன சொல்றேன்னு, இந்த புத பகவான் இல்லைன்னு இந்த உலகத்துல வந்து நமக்கு இந்த தொழில் தொடர்பு, இந்த தகவல் தொடர்பு, இந்த கம்யூனிகேஷன்ன்றது இல்லை. கம்யூனிகேஷன் உலகத்துல ஒன்றும் இல்லை, ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. ஸோ அப்போ இந்த 2 ராசிகள் வந்து அதுக்கு தான் காலபுருஷ தத்துவத்துக்கு அது 6ஆம் ராசியாக செயல்படுகிறது. அதனால தான் பெருமாள் சுவாமிக்கு அது உகுந்த ராசியாக இருக்கிறது. எதுக்கு பெருமாள் சுவாமிக்கு உகுந்த ராசியாக இருக்கிறதுன்னா, புத பகவான் வந்து நாராயணனுடைய பெருமாளுடைய அதிதெய்வமாக இருக்கிறதுனால, ஆக புதன் வந்து பெருமாளுடைய அம்சத்தில் இருக்கிறதுனால 6ஆம் வீடு எடுத்துக்கிட்டார். அவர் 6ஆம் வீடு எடுத்துக்கிட்டா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் 6ஆம் வீடு எடுத்ததுனால அந்த இடத்துல வந்து லக்ஷ்மி வந்து புதனுக்கு, ஏன்னா புதனுடைய டாமினன்ஸ் அதிகமாக வேணும்னா அங்கே லக்ஷ்மி நீச்சம் அடையணும். அதனால தான் அந்த இடத்துல வந்து சுக்கிரன் நீச்சம் அடைகிறது. ஏன்னா புதன் சுக்கிரன் லக்ஷ்மி நாராயண யோகம்னு நம்ம சொல்கிறோம். 2ஆம் வீடு பாருங்க, இங்கே நீச்சம் அடைகிறாரு. ஆனால் 2ஆம் வீடு என்ன பண்ணியிருக்கு, தராசு வச்சிருக்கு. தராசுன்னா அஷ்ட ஐஸ்வர்யங்களை வந்து நீங்கள் எளிதாக பெறதுக்கு உண்டாகினா தராசு சம்பந்தமான இந்த உலகத்தில் நீதித்துறை, தர்மத்துறைகள் எல்லா தரையசுல விற்கக்கூடிய எல்லா பொருள்கள் வந்து நீங்கள் சமமாக பெறுவா என்றதுக்காக 2ஆம் இடத்துல லக்ஷ்மி ஸ்தானம் பலமாக உட்கார்ந்துருக்குது. இப்போ இங்கே சனி நீச்சமடைந்து நீச்சபங்கம் அடைகிறது. திடீர்னு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிர்ஷ்டம் என்னன்னா, தொழில் ஸ்தானாதிபதி புதனாக வந்திருக்கிறார். அப்போ நமக்கு இந்த தொழில் வந்து ஜாதகத்தில் ஒன்ஸ் புதன் பலமாக இருக்கிறாருன்னா உங்களுக்கு உடல் வளம், புத்தி பலம், தேக பலம், ஐஸ்வர்யம், அறிவு, ஆற்றல், நிபுணம் எல்லாம் விட்ட கொடுத்துட்றாரு. தொழில் ஓகன்னு தூக்கு கொடுக்குறாரு. இன்னைக்கு சுந்தர பிச்சை அவ்வளோ மிகப்பெரிய பொசிஷனுக்கு போயிருக்கிறாருன்னா அந்த புதன் வந்து அவருக்கு பத்ரயோகத்தை கொடுக்குறார். பத்ரயோகம்னா அறிவிலேயே வந்து ஒரு சிறந்த ஒரு ஞான நிலை தரக்கூடியது. புதனுக்கு இருக்கின்ற பஞ்சமகாபுருஷ யோகங்கள்லேயே அது முதன்மையான யோகம். அந்த யோகம் யாரோ ஒருத்தருக்கு இருக்கிறதோ அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு சயின்டிஸ்டாக செயல்படுவார்கள். அதான் நிபுண யோகம்னாவே சயின்டிஸ்ட் யோகம் தானே. சூரியன் புதனும் சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு இருக்கின்ற ஒரு முற்போக்குன்றது, அந்த முற்போக்கு நாலேஜ் என்பது, அந்த டாமினன்ஸ் என்பது, அந்த ஒரு கிளியர் கட் நாலேஜ் என்றது, ஒரு கீன் இன்ட்ரெஸ்ட் என்றது எதுலேயும் வராது. ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை தரக்கூடியதாக ஒரு புதன் ஒருவனே செய்கிறான். சுக்கிரன் வந்து பாக்கியாதிபதியாக வந்திருக்கிறார் பாருங்க. மறுபடியும் பாக்கியம் யார் தராரு, சுக்கிரன் தான் தராரு. அப்போது எத்தனை யோகங்கள் பண்ணுறாங்க பாருங்க அவங்க. அதாவது லக்னாதிபதியாக இருந்து உங்களுக்கு எல்லா வகையான சிறப்பும் கொடுக்குறாரு, கல்வியும் உயிர்த்த நிலை கொடுக்குறாரு, ஆழமான கருத்துக்கள் உடையவனாக மாற்றுகிறார், அறிவு திறன் மேம்படுத்துகிறார், தனத்தையும் தருகிறார், பாக்கியத்தையும் தருகிறார், சுகத்தையும் தருகிறார், பணக்காரன் வீட்டிலே செல்வ பிள்ளையாக பிறக்க வைக்கிறார், புதன் தொழில் உயர்வும் கிடைக்கிறார், தர்ம கர்மாதிபி யோகம் செய்கிறார். இவ்வளவு பணம் கொடுத்து அவன் சும்மா இருக்கிறாரா, மறுபடியும் ஏதோ தர்மம் பண்ணப்பா, நீ நல்லது பண்ணப்பா, உலகத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணு, அப்படி தர்ம கர்மாதிபி யோகத்தை உருவாக்கக்கூடிய நிலை வந்து இந்த பாக்கியாதிபதியாகிய சுக்கிரன் புதன் வந்து தருகிறார். இது ஒரு அதிருஷ்டமான ஒரு அமைப்புன்னே நம்ம சொல்லலாம். ஆக இத்தகையான ஒரு மகத்தான யோகம் இருக்கிறது. அடுத்து 3-8 கூடை செவ்வாய் நம்ம எடுத்துக்கொண்டால் அவர் வந்து நமக்கு பாவியாக வருகிறார். இந்த செவ்வாய் வந்து 3-8 கூடையவர் வந்து ஏற்கனவே ஒரு கடுமையான பாவி, அவர் பலம் பெறக்கூடாது. அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு கெட்டுவிட வேண்டும், மறை வேண்டும். இது எல்லாத்தையும் விட குரு பகவான் வந்து நமக்கு பாதகாதிபதியாக வராரு. இங்கே எப்படி புதன் வந்து 3 வகையான சிறப்பு எடுத்துக்கிட்டாரோ அவர் 3 வகையான தீய பலன்கள் எடுத்துக்கிட்டாரு குரு பகவான். இது என்னங்க, குரு பகவான் முழு சுபராயிட்டாரே, அவர் எப்படி போய் தப்பான வேலை செய்வாரா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த இடத்துல மாரகாதிபத்தியம் எடுத்துக்கிட்டாரு,
கேந்திராதிபத்திய தோஷம் எடுத்துக்கிட்டாரு, பாதகாதி தன்மையும் எடுத்துக்கிட்டாரு. ஆக 4-7 குடையவனாக செயல்படுகிறார். 4 என்ன? கல்வி, வீடு, அம்மா, இது போன்ற. 7ஆம் வீடு வந்து மனைவி, அப்புறம் கூட்டு தொழில், களத்திரபாவம். இந்த 4-7 குடையவனாக எடுத்துக்கிட்டாரு. ஆனா இந்த 4ல் குரு பகவான் நின்றுட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஜென்ம ஜாதகத்துல அம்சயோகம் ஏற்படுத்துகிறாரு. நல்ல பேரும் புகழோர் ராஜமரியாதைக்கு ராஜ வாழ்க்கை கொடுத்துட்றாரு. அதே மாதிரி 7ஆம் வீட்டில் இருந்தா கூட அங்கேயும் கேந்திராதிபத்திய தோஷம் என்றது அடிபட்டு போய் அங்கேயும் வந்து ஒரு தொழில் உயர்வு கொடுத்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக பேரும் புகழோட வெளிநாடு எம்பாசிடர்ல பெரிய பெரிய வேலைகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு குரு பகவானும் தருகிறார். அப்படி தனித்திருக்கின்ற குரு வந்து கேந்திரங்கள் இருக்கும்போது கேந்திராதிபத்திய தோஷம் என்ற தோஷம் வந்து அடிபட்டு போய் யோகம் செய்யக்கூடிய நிலைக்கு குரு பகவான் தள்ளப்படுகிறார். அது மட்டும் இல்லாம புதன் சுக்கிரனோட குரு எங்கு சேர்ந்தாலும் அவர் நல்லதை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையில சிக்கி மிகப்பெரிய ஒரு உயர்ந்த மனிதனாக மாற்றி வருகிறார். அப்படி இல்லாமல் வேறு எங்கு தனித்து குரு பகவான் நின்னாலும் பாதகத்தை தருகிறார். 11ஆம் வீட்டுல குரு பகவான் உச்சம் பெறுகிறார். நல்ல யோகமானா 7க்கு 4 7 குடையவன் போய் 11ல் இருக்கிறதுனால இருதார யோகம் கொடுத்து குடும்ப வகையில பயங்கரமான குழப்பங்களை உருவாக்குகிறார். செல்வத்தை கொடுத்தாலும் கூட மன நிம்மதி இல்லாமல் செய்கிறார். இந்த மாதிரி பல தொல்லைகள் வந்து நமக்கு கொடுக்கிறது. ஆக சனி பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ நம்ம கோச்சார ரீதியாக பார்க்கும்போது கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன நடக்கிறதுன்னு நம்ம பார்க்கும்போது கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ 6ஆம் பாவத்தில் சனி பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. 7ஆம் வீட்டில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. லக்னத்திலேயே காலு பிடிச்சி பாம்பு உட்கார்ந்துருக்குது. கேத்து ஞான மார்க்கம் கொடுத்துருக்குது, பக்தி மார்க்கம் கொடுக்குது, கோயிலாக போகிறோம். இங்கே நமக்கு என்ன ஒரு ரெமிடியன்னா, கேத்து வந்து ராசிலேயே உட்கார்ந்ததுனால கன்னிராசி நம்மளுக்கு எங்கே போனாலும் பக்தி மார்க்கத்தில் போனாங்கன்னா ஒரு டிவைன் கிரேஸ் மூலமாக அவங்க நினைச்சது நடக்கும். 7ல் ராகுன்னும் போது சில எதிர்பாராத குழப்பங்கள் வரும், சம்மந்தம் இல்லாத எதிர்ப்புகள் வரும், சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் வரும். அது கூட நம்ம கவலைப்படல. எல்லாத்தையும் விட சிறந்தது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு பகவான் வந்து நமக்கு மே 1ஆம் தேதி கரெக்டாக பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதுதான் மிகப்பெரிய யோகம் நமக்கு. இப்போ பாக்கியஸ்தானத்தில் குரு உட்கார்ந்ததுனால 9ல் குரு உட்கார்ந்து நமக்கு மிகப்பெரிய நன்மை செய்யலைன்னாலும் அந்த நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து நமக்கு தருகிறார். எப்படி என்றால் அந்த 9ல் பாக்கியஸ்தானத்தில் நின்ற குரு வந்து உங்கள் ராசியை பார்க்குறார். எப்போ கன்னிராசியை பார்க்குறாரோ கன்னிராசி வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஜெம்மா மாறி விடுகிறது. குரு பார்வை கூடி நன்மை அல்லவா? ஆக குரு பகவான் எப்போ உங்களை ராசியை பார்க்கிறாரோ மிகப்பெரிய ஒரு யோகம் தருகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதுக்கு முன்னே எத்தனை இன்டர்வியூஸுக்கு போய் வேலை கிடைக்கல, எங்கே போனாலும் நம்மளை வந்து உதாசீனப்படுத்தினாங்க, அங்கீகாரம் கிடைக்கல, எங்கே போனாலும் ஒரு கண்ணீர் கதையாக ஓடிட்டு இருந்தது, எல்லாம் மாறி போய் சூப்பரான யோகம் கிடைக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். பிள்ளைகளை வழியை உயிர்த்தி வெளிநாட்டுக்கு கொண்டு போய் நல்ல யோகம் தருகிறார். எல்லா வகையில் சிறப்பான ஒரு அதிருஷ்டமான யோக நிலைகள் வந்து குரு பகவான் நமக்கு நிச்சயமாக தருகிறார். ஆக கன்னிராசி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் வரக்கூடிய அற்புதமான நிலை வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு ஏன் எத்தகையான சோதனைகள் வந்திருக்குது அப்படின்னா நம்ம வந்து நட்சத்திர வாரியாக நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் உத்திரத்தில் பிறந்தவர்களை நம்ம பார்க்கும்போது 2 3 4 பாதங்கள் கன்னிராசி சேர்ந்தவர்கள் அல்லவா, அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சூரிய பகவான் வந்து நமக்கு 12ஆம் வீடு கூடியவனாக இருக்கின்றார். ஸோ விரையாதிபதியாக இருக்கின்றார், ஐன சுகாதிபதியாக இருக்கின்றார். இவர் நல்ல வலிமை பெற்ற நிலையில் இருந்தால் சூரிய பகவான் எங்கிருந்த போதிலும் நமக்கு வந்து கன்னிராசி நம்மளுக்கு அவர் நன்மை செய்யக்கூடியதாக தான் இருக்கிறார். ஆக புதனோட உங்கள் ராசிநாதனோடு சேரும்போது புதாதித்ய யோகம்னு சூப்பரான யோகத்தை உருவாக்கி எங்கிருந்தாலும் உங்களுக்கு 10 பேருக்கு நீங்கள் அறிவாற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆழமான கருத்துக்கள் உடையவராக, நல்ல ஒரு வேதாந்த ஞானம் உடையவராக அவர் மாற்றி விடுகிறார். ஏன்னா புதன் கல்விக்காரக்கன் இல்லையா, அபாரமான ஒரு கல்வியாற்றல் கொடுக்கக்கூடியவனாக ஒரு சிறந்த முறையில் புதன் வந்து புதாதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சமீப காலமாக வேலைகளில் நல்ல ஒரு அற்புதமான யோகம் இருக்கிறது எங்கே சென்றாலும். ஆனால் சூரியன் வந்து ஈகோ கிரகமாக இருக்கிறதுனால ஈகோ கிளாஷஸ். இப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அந்த மேலதிகாரிகளோ கீழே அதிகாரிகளோ இல்லை நமக்கு மேலே வேலை செய்கிறவங்க கீழே வேலை செய்கிறாங்க, ஏதோ ஒன்று ஒரு ஈகோ பிடிச்சி அந்த ஈகோக்காக நான் சொன்னது நீ ஏன் கேட்கல, நான் சொன்னது நீ ஏன் பண்ணல, இப்படின்ற ஒரு பழி வாங்கும் குணம் என்றது ஏற்பட்டிருக்கு. அதனால உத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிலருக்கு அந்த வகையான வேலையில் வந்து ஒரு வகையான மறைமுக டார்ச்சர் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. வேலை விஷயத்துல சில குழப்பங்கள், இல்லை அவங்களுக்கு பிடிக்காதனால வேறு இடத்துக்கு மாற்றி போடுறது, இல்லை வேறு டொமைனில் போடுறது, இந்த மாதிரி பல வேலைகள் நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களுக்கு நடந்திருக்கணும்.
அடுத்து நம்ம வந்து அஸ்த நட்சத்திரத்தில் பிற சந்திரன் 11ஆம் வீடு நமக்கு. சந்திரன் எமோஷனல். அதனால தான் செஞ்ச வேலையை திருப்பி செய்யலைன்னு சொல்லி நமக்கு நல்ல லாபங்கள் கொடுத்தாலும் வருமானம் கொடுத்தாலும் 11ஆம் இடம் நமக்கு ஒரு சரராசி இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருந்தாலும் உள்நாட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நம்மளோட வேலைக்கு அங்கீகாரம் இல்லாமல் மனசுக்கு வந்து பயங்கரமான ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. சந்திரன் வந்து மனோகாரகன், புத்திகாரகன். அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நம்ம உடல் ரீதியான தொந்தரவுகள், ஏன்னா பாவியாக வர்றதுனால தொந்தரவுகள், அப்புறம் வந்து மனசுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறது, திருப்பி வந்து மன ரீதியான ஒரு உளைச்சல் கொடுக்கறது, இது போன்ற நிலைகள் வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருஷத்தளவில் வந்திருக்கணும். இப்போ நமக்கு இது மே 1ஆம் தேதியிலேருந்து ரிலீஸ் ஆகிட்டு நல்லபடியாக போயிட்டுருக்குது. அடுத்து நம்ம இன்னொன்று சித்திரை எடுத்துக்கிட்டோம்னா 1-2 பாதங்கள் செவ்வாயினோட நட்சத்திரம். இது கடுமையான எதிர் நம்ம உங்களுடைய ராசிக்கு. இது 3-8 கூடையவனாக வருகிறார். 3-8 என்பது வந்து கெட்ட ஸ்தானங்கள், கண்டங்கள் கொடுக்கக்கூடியது, வாகன விபத்துகள், சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள். இந்த 3-8 கூடையவன ஸ்கொயரில் உட்கார்ந்தாலும், அதாவது மீனத்தில் உட்காரும் போதோ இல்லை உங்களுக்கு தனுசில் உட்காரும் போது, இந்த மாதிரி ஸ்கொயரில் உட்காரும் போது சரி எதிர்பாராத சின்ன தொந்தரவுகள் கொடுப்பாரு. அது 3-8 வந்து எப்போவுமே வந்து மரணஸ்தானங்கள்னு சொல்லக்கூடியது. ஏன்னா 3ஆம் வீடு வந்து 8ஆம் வீடு வந்து ஆயுள் ஸ்தானம். அந்த 8ஆம் வீடுக்கு 3ஆம் வீடு வந்து மறுபடியும் ஆயுள் ஸ்தானமாக வர்றதுனால இந்த 3-8ன்றது கெட்ட ஸ்தானங்களாக. அதனால எப்போவுமே நம்ம சொல்கிறோம் 6 கூடியவனை 8 3-8ஓட சம்மந்தப்படக்கூடாது. அப்படி சம்மந்தப்படும் போது மிகப்பெரிய, அதுவும் செவ்வாய் என்னும்போது தலைக்கு காயங்கள் ஏற்படும். அதனால தான் சித்திரை நட்சத்திரத்தில் உள்ளவங்க சம்மந்தம் இல்லாத, ஏன்னா இவங்களை ஜாதகங்கள் கூட 3-8 கூடையவன் செவ்வாய் வர்றதுனால வேணுமனே அவங்க பழி வாங்கும், ஏதோ ஒரு குணத்தோட அவங்க வேலை செய்கிற இடத்துல பல பிரச்சனைகள். இந்த மாதிரி சித்திரையிலோ பிறந்தவங்க கோர்ட்டு வழக்கு சம்மந்தம், ஏன்னா செவ்வாய்னா வழக்கு தானே, சம்மந்தம் இல்லாத வழக்கு வாஜ்யங்களை கோர்ட்டு பிரச்சனைகள், அங்கே இங்கே பணம் செலவு பண்ணுறது, இந்த மாதிரி தேவையில்லாத குழப்பங்கள் நமக்கு உருவாக்கிறது. ஆக மொத்தத்தில் இப்போ இந்த 3 நட்சத்திரத்துக்கு மே 1ஆம் தேதியில நல்லா இருக்குது. எப்போ எங்களுக்கு வந்து விடுதலை இல்லையா? ஏன்னா கன்னிராசி நிறைய பேர் என்னுடைய காமெண்ட்ஸில் போடுவாங்க, எங்களுக்கு கவலையை கண்ணீர் கதை இருக்குது, எங்கே போனாலும் எங்களுக்கு அங்கீகாரம் இல்லை, கன்னிராசிலே பெறக்கூடாது, நாங்கள் எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இல்லாதனால எதிலும் போக முடியல. அப்படி எதுவும் கிடையாது. உங்களுக்கு கன்னிராசி நம்மளுக்கு எளிதான சுகமான ஒரு எளிதாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் என்பது. இப்போ நிறைய பிரபலங்களை கூட நம்ம பார்க்கும்போது கூட கன்னிராசியில் பிறந்தவங்க, கடக்கலக்கம் கன்னிராசி, பூவி சினிமா ஸ்டார் விஜய் எடுத்துக்கிட்டோம்னா அவரை கன்னிராசி சேர்ந்தவர் தான். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கன்னிலக்னம் பொறுத்தவரை எம்ஜிஆர் கன்னிலக்னத்துக்கு பிறந்தவராக இருந்தார், கன்னிலக்னத்தில் கன்னிராசியில் பிறந்தவராக இருந்திருக்கிறாரு. அம்சயோகம் போன்ற பவர்ஃபுல்லான யோகாஸ் இருந்திருக்கு. இந்த மாதிரி யோகமான ஜாதகங்கள் பிரபலமானவங்கள் நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் வந்து கன்னிராசி கன்னிலக்னத்துக்கு சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. பழகிறதுக்கு இனிமையானவர்கள், என்றென்றும் தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக உலகத்தை திருத்தக்கூடியவர்கள். ஆக உலகத்துக்கு நன்மை செய்யணும் என்ற துடிப்புடன், ஏன்னா புதன் சுக்கிரன் இன்னும் நல்ல கிரகங்களை நல்ல வகையில் கொண்டு போகணுன்றதுல ஒரு அவங்களுடைய பாங்கு என்பது மிக அதிகமாகவே இருக்கும். ஆக கன்னிராசி நம்மளுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. எதிர்வரும் காலங்களில் மிக சிறப்பாக ஒரு கண்ணியமிக்க ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு உற்சாகத்தோட புது உத்வேகத்தோட சூப்பராக இருக்கீங்க. அடுத்தடுத்து வரும் காலங்களில் உங்களுக்கு சனி பகவான் வந்து எங்கே சென்றாலும் உங்களுக்கு யோகம் தரக்கூடியதாக அமையும். ஆக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல் குரு பகவானும் உங்களுக்கு யோகம் தரக்கூடியதாக அமைகிறது. எல்லாத்தையும் விட உங்கள் ராசிக்கு யோகாரக்கனாக சுக்கிரன் 2ஆம் வீடு பலமாக வந்ததுனால எங்கிருந்தாலும் எளிதாக அயத்தன தனலாப பிராப்தி, ரொம்ப கஷ்டப்படாமல் நீங்கள் பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நிலையில் சுக்கிரன் உங்களோட ஜாதகத்துக்கு எப்பவுமே அமைந்து கொண்டிருப்பார். ஆக கன்னிராசி நம்மள மிகுந்த உற்சாகத்தோட சந்தோஷத்தோட ஆனந்தை நிச்சயமாக அனுபவிக்கலாம். எதிர்காலங்களில் மிக ராஜயோக காலம் உங்களுக்கு வரப்போகிறது. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சுகி பவ.